நாளிலே வேதத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். எபேசியருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாரும் வேத புத்தகத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இப்போ எந்த பகுதியில் வாசிக்க போறீங்க? போன ஆண்கள் வாசித்தாச்சு, அப்படிதானே? இந்த பக்கம் வாசித்தாச்சு. இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க என்ன செய்யுங்க? வாசிக்கணும். எல்லாரும் வாசிக்கணும். அம்மா கவனிக்கிறீங்களா? கவனிக்கிட்டு எடுக்க நேரம் இல்லைன்னா டக்குனு ஸ்க்ரீனில் வந்துச்சு என்ன செய்யணும்? சத்தம் வாசிக்கணும். வாசிக்காதவங்க என்ன செய்யணும்? ஒருத்தர் வாசித்தீங்கன்னா அடுத்தவங்க வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. எல்லாரும் வேத புத்தகத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். அல்லேலூயா. சரி, இப்போ வாசிக்கலாமா? வாசிங்க 20வது வசனத்தை. சத்தம் பத்தாது. இந்த சத்தமும் பத்தாது. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவராலே போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே சத்தம் பத்தலையே. இவ்வளவுதான் உங்க சத்தமா? என்கிட்ட வாசிக்கிறதுக்கு தருணம் தர மாட்டேன்றீங்கன்னு கேட்குறீங்க. வாசிங்கன்னா வாசிக்க மாட்டேன்றீங்க. என்ன சத்தம்? என்னாச்சு? ஏன் வாசிக்க மாட்டேன்றீங்க? ஏன் சத்தம் வாசிக்க மாட்டேன்றீங்க? ஏன் சத்தம் வரல? சத்தம் காணாமே. ஏன் சத்தம் வாசிக்க மாட்டேங்க? இப்போ வாசிப்பீங்களா? ஏன் வாசிக்கல? ஏன் வாசிக்க மாட்டேன்றீங்க? வீட்டில் வேற வாசிக்கிறீங்க இல்லையா? நீங்க எல்லாரும் வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை எல்லாரும் வாசிக்கணும். அதுக்காகத்தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட தருணத்தை ஒவ்வொருத்தருக்காக கொடுக்கறதுக்கு சுற்றி சுற்றி உங்களை எல்லாம் வாசிக்க சொல்றேன். நீங்க எல்லாம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் சொல்றேன். சரி, கர்த்தர் நல்லவர். ஆமென். ஏன் வாசிக்கல? ஏன் வாசிக்க மாட்டேன்? என்ன பிரச்சனையா? ஏன் சத்தம் போட்டு வருது? மற்றதுக்கு இப்போ ஒரு பாம்பு வந்துச்சு பக்கத்துல, எப்படி கத்துவீங்க? உங்க வீட்டுக்காரரு, ஐயா என் பக்கத்தில் அருகில் பாம்பு இருக்கிறது, வந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்பீங்களா? உங்க சத்தம் எவ்வளவு பெருசா இருக்கும்? இருக்குமா இருக்காதா? வாசிங்க 22வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான பரிசுத்தத்திலும் நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு பழைய மனுஷன் புதிய மனுஷன் என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாம் பழைய மனுஷனா இருந்தோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு நாம் என்னவாய் மாறிவிட்டோம்? புதிய மனுஷனாய் மாறிவிட்டோம். அல்லேலூயா. இந்த புதிய மனுஷன் என்பது நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷன் என்பது தோற்றத்திலே அல்ல, உயரத்திலே அல்ல, குண்டாகிறது அல்ல, ஒல்லியாகிறது அல்ல, சிகப்பாகிறது அல்ல, கருப்பாகிறது அல்ல, வெள்ளமுடி கருப்பாகிறது அல்ல, கருப்பு முடி சிவப்பாகிறது. இந்த மாற்றத்தை குறித்து இங்கு வேதம் சொல்லவில்லை. இந்த உள்ளான மனிதனிலே மாற்றம் ஏற்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதை மாற்றுவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரே. உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட வேண்டும். இங்க வசனம் சொல்கிறது, நீங்கள் இவ்விதமா இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. என்னபடி? பழைய காரியங்கள், பழைய சுவாபங்கள், பழைய குணங்கள், பொறாமை, எரிச்சல், கோபம், சண்டை, மூர்க்கம், வைராக்கியம், ரெண்டகம் பண்ணுதல், கோல் சொல்லுதல், பிரிவினை உண்டாக்குகிறதல், பொய் சொல்லுதல். இன்னைக்கு அதை குறித்து நம்ம தியானிக்க போறோம். இந்த பழைய மனுஷனுடைய வாழ்க்கைக்கான கிரியைகள் நம்மிடத்திலே காணப்படுமானால்
இன்னும் நீங்கள் புதிய மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தைத்துக் கொள்ளவில்லை. பேரை மாத்துறதுனால பிரச்சனையே இல்லை, கிறிஸ்தவன்னு சொல்லுகிறதுனால பிரச்சனையே இல்லை. வீட்டுல இயேசுவை வீட்டின் தலைவர்னு போர்டு மாட்டுறதுனால பிரச்சனை இல்லை, வீட்டுல வசனம் தந்து விடுறதுல பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை அப்படின்னா, நீ உள்ளான மனிதனிலே மாற்றம் ஏற்படாம, கவனிங்க தம்பி, வசனத்தை கவனிங்க, இந்த வாய்ப்பை கவனிங்க, வார்த்தையை கவனிங்க. உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் உங்களை எல்லாரும் நான் பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் வளரணும், கனி கொடுக்கணும்ன்ற கர்த்தர் விரும்புறாரு. அல்லேலூயா. கிறிஸ்தவன் மாற்றுறதுனால, பெயர் மாத்துறதுனால ஒரு விஷயம் இல்லை. அல்லேலூயா. நான் அதிகமா சொல்றேன், இயேசு உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்பட்டால் அவர் கிறிஸ்தவர் என்று சொல்லுவார். உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படாதபடி, உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படாதபடி நீங்கள் எவ்வளவாக நான் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொண்டாலும் அதுல பிரயோஜனம் இல்லை. இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னவா, நீங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு போதித்திருக்கிறார். 21 வசனத்தில் சொல்கிறார், அந்தபடியே நீங்கள் என்ன செய்கிறீர்கள், சத்திய வசனத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவராலே என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள், போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு போதிச்சிருக்கிறாரு, வசனத்தை கொடுத்திருக்கிறார், வார்த்தையை கொடுத்திருக்கிறார், பைபிளை கொடுத்திருக்கிறாரு, சத்திய வசனத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த வேத புஸ்தகம் நமக்கு லேசா கிடைக்கவில்லை. இன்னைக்கு நம்ம வேத புஸ்தகத்தை வாசிப்பதற்காக பல விதத்துல உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறோம். ஆங்கிலத்துல படிக்க வேண்டும், ஆங்கில வேதாம் புஸ்தகம் வாங்கி கொடுத்தேன். எப்படியாவது வேத புஸ்தகத்துல தேர்வு சொல்லி பைபிள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் வேத புஸ்தகம் உங்க வீட்டிலே அழகாய் தூங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வேத புஸ்தகத்தை உருவாக்குவதற்கு எத்தனை பேர் ரத்த சாட்சியாக மறித்திருக்கிறார்கள் சொல்லி நீங்க யூடியூப்ல போய் படிச்சு பாருங்க. இந்த வேத புஸ்தகம் நமக்கு லேசா கிடைக்கவில்லை. இந்த தேவனுடைய வார்த்தை லேசா நமக்கு கிடைக்கவில்லை. எத்தனை பேர் மறித்திருக்கிறாங்க, எத்தனை பேர் தியாகம் பண்ணி இருக்காங்க, எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையை இழந்து இந்த வேத புஸ்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி நம்முடைய மொழியாக்கம் பண்ணி நம்முடைய இடத்துல வந்து கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இந்த வேத புஸ்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சொன்னால் அவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்காக, அவருடைய சத்தியத்தை கேட்டு நடப்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அத சொல்றாரு, நீங்கள் அவராலே போதிக்கப்பட்டீர்கள். 22 வசனத்தை வாசிங்க. 22. அந்தபடி சொல்லுங்க, அந்தபடி சொல்லுங்க, அந்தபடி. எல்லாரும் சொல்றதை விட மாட்டேன் இன்னைக்கு. அந்தபடி முந்தின மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு. அல்லேலூயா. பழைய மனுஷ சோபங்களை களைஞ்சு போடாத வரைக்கும் உங்க வீட்டுல ஒரு அற்புதம் நடக்காது. பழைய மனுஷனை தூக்கி எறியணும். இந்த கோபம், இந்த வைராக்கியம், இந்த சண்டை, இந்த மூர்க்கம், இந்த பிடிவினை, இந்த ரெண்டகம் பண்ணுதல், கோல் சொல்லுதல், பொய் சொல்லுதல். நீங்க இந்த பொய் சொல்றது குறித்து ஆண்டவரோட பேச போக எல்லா இடத்துலயுமே காணப்படுது பொய். சரட்டு மணிக்கு பொய். பொய் சொல்லுகிற வாய் அடைக்கப்படும். வேற என்ன வசனம் இருக்கு? பொய் பேசுகிற வாய். இப்படி பொய்யை குறித்து நிறைய வசனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்துல, கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய பேர் என்ன செய்யறார்கள், பொய் சொல்றாங்க. அதை குறித்து நம்ம பார்ப்போம். இன்னைக்கு பழைய மனுஷனை என்ன செய்ய வேண்டுமா, களைந்து போட வேண்டும். சார், பாஸ்டர், இங்க பிசினஸே பொய் சொல்றதா? பொய் சொன்னாதான் பிசினஸ் பண்ண முடியும். அப்படி ஒரு பிசினஸ் நீங்க பண்ணவே வேண்டாம். அல்லேலூயா. அப்படி ஒரு பொய் சொல்லி ஏமாத்தி ஒருத்தனை ஏன் செய்ய வேண்டாம், பொய் சொல்லவே வேண்டாம். அல்லேலூயா. இந்த பக்கம் அந்த பிளாட் விற்க வருவாங்க, சொல்லுவேன், பிளாட் விற்கிறதுக்கு வருவாங்க, காட்டுவாங்க. நான் சொன்னேன், பாவம் ஒன்று சேராம இருக்கணும், ஒரு போட்டு வாங்கி கொடுத்துரு. என்ன செய்ய, ஒரு போட்டை வாங்கி கொடுத்துரு, இல்லைன்னா அந்த பாவம் ஒன்று குடிக்கும். ஏமாத்தி இடத்த விற்கிற, தண்ணி வந்து என்ன செய்யுது, கழுத்து வரைக்கும் தண்ணி கிடக்கு. இந்த இடத்த என்ன செஞ்சிடாத, நீ ஏமாத்தி வித்துறாரு, அந்த சாபம் உனக்கு வந்துடும். தம்பி தண்ணி வரும்னு சொல்லி வித்துரு, இல்லைன்னா ஒரு போட்டை வாங்கி கையில கொடுத்துரு, என் நண்பின் பரிசா வச்சுக்கோங்க. அன்னைக்கு அவன் போன் பண்ணுவான், இன்னையா தண்ணி இருக்குன்னு சொன்னேன்னா உனக்கு ஒரு போட்டு வாங்கி கொடுத்த ஞாபகம் இருக்கா, அதுல போய்க்குன்னு சொல்லிக்கலாம். ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு
பொய் பரவி கிடக்குது. ஏனென்றால் சாத்தான் ஆரம்பித்த முதல் பொய் எங்கே? ஏதேன் தோட்டத்திலே. வசனம் சொல்லுகிறது, பழைய மனுஷனை என்ன செய்வீங்கள்? களைந்து போடுங்க. 22:22 சொல்றாரு, அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை. இங்க 3 காரியத்தை குறித்து பாருங்க. 22 வசனத்தை அப்படியே பாருங்க, பைபிள் வசனத்துக்கு பாருங்க. என்னது? மோசம் போக்கும். 2வது இச்சை. 2வது என்னது? கெடுத்தல். மோசம் போக்கக்கூடிய இச்சை, கெட்டு போகிற, கெட்டு போக வைக்கிறது. இந்த கெட்டு போக எல்லாம் நல்ல பையன் பாஸ்டர், உங்க விசுவாசி, உங்க சபைக்கு வர்றவங்க நல்ல ஆவியில் நிறைகிறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க, நல்ல ஜெபிக்கிறாங்க, நல்ல வேதத்தை வாசிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. ஆனா என்ன செய்யறாங்க? பொய் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? பொய் பேசுறாங்க. ஏனென்றால் ஏதேன் தோட்டத்திலே, கவனிங்கள், ஏதேன் தோட்டத்திலே பிசாசு முதலாவது ஆரம்பித்தது என்னது? பொய். ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த பழத்தை, இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் சாத்தான் என்ன சொன்னா? நீ சாவதே சாவதில்லைன்னு சொன்னான். எங்க போனாலும் எதுதான் ஜெயிக்குது? பொய் தான் ஜெயிக்குது. அப்படிதானே? ஜவுளி கடையில உங்க சேலையை பார்த்தாலும், உங்க சுடிதாரை பார்த்தாலும் அழகா இருக்கு. வீட்டுல உங்க டியூப்லைட்டை போட்டு பார்த்தா அது வேற கலரா தெரியும். அப்படிதானே? எல்லாமே பொய். விளம்பரங்களில் வருகிறது எல்லாம் என்னது? பொய். ஆனா அந்த பொய்யைத்தான் அநேக நேரங்களிலே நம்பி ஏமாந்து போகிறாங்க. சாத்தான் எப்போதுமே என்ன செய்யறான்னா பொய்யை விதைக்கிறான். ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 12:9 வாசிங்க. அவ எப்படிப்பட்டவனா? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்னும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தேவ தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். இந்த சாத்தான் என்பவன் எதை குறிக்கிறது? எதை குறிக்கிறதா? சர்ப்பம், பாம்பு. பாம்பு பாம்பு எப்போதுமே நேரா போகாது. பாம்பு எப்படி போகும்? தம்பி தெளிவுபட ராஜா, தெளிவுபட. பாம்பு எப்படி போகும்? எப்படி போகும்? நேரா போகுமா? நேர் வழியில போகுமா? அது வளைஞ்சு வளைஞ்சுதான் போகும். பாம்பு வளைஞ்சு வளைஞ்சுதான் போகும். பாம்பு எப்போதும் வளைஞ்சு வளைஞ்சுதான் போகும். இந்த பாவம் எப்போதுமே என்ன செய்யும்? நேரா வழியில நடக்காது. பாவத்துக்கு நேராதான் நம்மளை வளைச்சு 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 கொண்டு போகும். இங்க வசனம் சொல்லுகிறது, மோசம் போக்குகிற பிசாசு. சாத்தான் எப்படிப்பட்டவன்? மோசம் போக்குகிறவன். புரிந்து கொள்ளும். இந்த பழைய மனுஷனுக்குரிய சுவாபம் எதை குறிக்கிறது? மோசம் போக்கு. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்வாரு, பரிசேயர்கள் சதுசேயர்கள் சொல்வாரு, நீங்கள் ஆதியிலே பிசாசானால் உண்டாக்கப்பட்டவர்கள், படைக்கப்பட்டவர்கள், சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் சொல்லுவார். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த பிசாசு என்ன செய்யறான்? தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்தமாய் வாழ விடாதபடி, தேவனுடைய நீதியை கடைபிடித்து வாழ விடாதபடி பிசாசானவன் என்ன செய்கிறான் சொன்னால், இந்த தேவனுடைய மனுஷனாகி இருக்க வேண்டிய நம்மை பழைய மனுஷனுடைய சுவாபத்துக்கு நேராக நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறான். வசனத்தை காட்டுறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறார். எபேசியர் 4:25. அன்றியும் அவயவங்களா இருக்கிறபடியினால், எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எதை களைந்து? பொய்யை களைந்து அவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். கிறிஸ்தவர்களாகிய நம்ம எதை பேசணுமா? சபைக்கு புதுசா ஒருத்தர் வர்றாரு. அவர் சொன்னாரு, பாஸ்டர், நீங்க வந்ததுல இருந்து எனக்கு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதை நான் வீட்டுல போய் சிந்திச்சு பார்க்கிறேன். அதை நான் திரும்ப திரும்ப சிந்திச்சு பார்க்கிறேன். என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்றேன். புதுசா சபைக்கு வர்றவரு, இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல, இன்னும் எதுவுமே இல்லை. புதுசா அவரை சொல்றாரு. என்ன சொல்றாரு?
நீங்க சொல்ற காரியம் என்ன செய்யுது? வீட்டுல போய் யோசிச்சு பாக்குறேன். நல்ல போதனைகளை கொடுக்குறீங்க, நல்ல நல்ல என்ன செய்றீங்க? போதனைகளை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்ன. இப்போ யார் அதை ரிசீவ் பண்றாங்களோ, யார் அதை பெற்றுக் கொள்கிறாரோ, யார் அதை வாஞ்சிக்கிறார்களோ, அந்த வசனம் அவர்களுக்குள்ள கிரியை நடப்பிக்கிறது. வசனம் சொல்லுகிறது 25ஆம் வசனம், ஒன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேசுகிற உண்மை பேசணும். அல்லேலூயா. பொய் பேசினா என்ன அர்த்தம்? நீங்க இன்னும் பழைய மனுஷனா இருக்கீங்கன்னு அர்த்தம். வீட்டுல என்ன சாப்பாடு? கஞ்சி பாஸ்டர். உள்ள கறிக்குழம்பு வாட வருதே, அதுவா பாஸ்டர்? அது பாஸ்டர். அவனவன் மெய்யை பேச கடவன், பொய்யை களைந்து போட்டு. ஏனென்றால் அது என்ன செய்யறதுன்னு சொன்னால், இந்த பொய் என்ன செய்யணும்? யாக்கோபுக்கு வருவோம். யாக்கோபு 1 அதிகாரத்துக்கு வாங்க. வேகமா சில வசனத்தை காட்டுறேன். யாக்கோபு 1 அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 13ஆம் வசனத்திலிருந்து சத்தமாய் யாராவது ஒருவர் நம்மளுக்கு யாராவது வாசிக்கலாம். சத்தம் வாசிக்க பார்க்கலாம். தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அவர் சோதிக்கிறவர்கள், அவர் ஒருவரையும் சோதிக்கிறவரும் அல்ல. அந்த 14ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசி. 14ஆம் வசனத்தை, அவன் தன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு 15, பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணராகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். கவனிங்க, வசனத்தை கவனிங்க ப்ளீஸ். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க போறோம். சின்ன பிள்ளைங்க மேல எதுவும் கவனம் செலுத்த வேண்டாம். நீங்க உங்க ஆட்டு இருப்பாங்க, நீங்க வார்த்தை மட்டும் கவனிங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, முதலாவது எப்படி சிக்குன்றமா? அவனவன் தன் தன் சுய இச்சை. இச்சை, இந்த இச்சை என்ன செய்கிறதா? உள்ள வந்து பாவம் செய்ய தூண்டுது. பழைய மனுஷனுக்குரிய சுவாபத்தை தூண்டி விடுது. பழைய மனுஷனுக்குரிய காரியம் இச்சை உள்ள வந்து நிறைவேற்றும்படியாக அது வந்து என்ன செய்யலாம்? கற்பம் தரித்து எதை பிறப்பிக்கிறதா? பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவத்தை உண்டாக்குகிறது. ஏனால் நீங்கள் தேவனுடைய சந்ததியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆனால் பிசாசு என்ன விரும்புகிறான்னு சொன்னா, என்னுடைய சந்ததியாக இருக்க பிசாசு வேலை செய்யலாம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை அவன் வஞ்சிப்பதற்கு, ஏமாற்றுவதற்கு அவன் ஆயத்தமா இருக்கிறான். இன்னைக்கு சபை நாம் விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த விதத்திலும் எந்த காரியத்திலும் பொய் நம்முடைய வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது? புறப்பட்டு வரக்கூடாது. பொய் பேசுகிறவனுடைய வாய் அடைக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. பொய் பேசுகிறவன் சாத்தானின் பிள்ளையாய் இருக்கிறான். இப்போ வசனம் சொல்கிறது, அவன் தன் தன் மெய்யை பேச வேண்டும், உண்மை பேச வேண்டும். சத்திய வேதம் நமக்கு அதை போதிக்கிறது. ஏனென்றால் என்ன செய்யறானா? ஏசாயா 53:6 வாசிக்கிறோம். ஏசாயா 53:6 ஏசாயா 53:6 வசனத்துல நான் எடுத்துக்கிறேன். இப்ப வாசிங்க. நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவன் தன் தன் வழியே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நாம் என்ன செய்யறோம்? ஆடுகள் அவனவன் தன் தன் வழியிலே தப்பி போனோம். தன் தன் வழியிலே போனோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி இருக்கு. புருஷனுக்கு ஒரு வழி, மனைவிக்கு ஒரு வழி, பிள்ளைகளுக்கு ஒரு வழி. அவனவன் தன் தன் இஷ்டத்தின்படி, அவனவன் தன் தன் இஷ்டத்தின்படி இருந்தால் குடும்பம் எப்படி இருக்கும்? அதுதான் வசனம் சொல்கிறது. தப்பி போன ஆடுகளை போல அவனவன் தன் வழிகளை போறோம். ஆனால் கர்த்தரோ நம்ம எல்லாருக்காகவும் அக்கிரமத்தையும் அவர்கள் விட பண்ணி நம்முடைய எல்லா பாவங்களையும், நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும், எல்லா அநியாயங்களையும் மன்னித்து போட்டு அவர் நம்முடைய பிள்ளையாய் மாற்றினார். எதற்காக சொன்னால், இனி ஓ வழியில தன் தன் வழியில போகக்கூடாது, நீ ஏன் வழியில நடக்கணும்ன்றதுக்காகத்தான். அல்லேலூயா. ஏன் வழியில நீ நடக்கணும்.
நீ சிறுவனா இருந்தாலும், வாலிபனா இருந்தாலும், முதியவர்களா இருந்தாலும், பெரியவங்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் உங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறவர் இயேசு என்ற ஒருவர். இயேசு என்ற ஒருவருடைய வழியிலே நீங்கள் நடந்தால் அந்த வழி மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. எபேசியருக்கு வருவோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபேசியர் 2:1-3 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். சத்தமா வாசிப்பாளர் பக்கம் 264 பக்கம். பார்க்கலன்னா நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவராய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளை நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாமிச இச்சையின்படி நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். இஷ்டத்தின்படி வாழ்ந்தோம், இஷ்டத்தின்படி பேசணும், இஷ்டத்தின்படி நடந்தோம். இப்ப நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த பழைய மனுஷனை கலைந்து போடணும்னா, புதிய மனுஷனா இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளணும்னா உங்க இஷ்டத்தின்படி அல்ல, அவருடைய இஷ்டத்தின்படி. அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு இந்த உலகத்திற்கு அவர் இஷ்டப்படி செய்யல, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே இந்த உலகத்துக்கு வந்தேன்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கம்பெனி ஆள் எடுக்கணும்னா, ஒரு நிர்வாகம் ஆளை வேலைக்கு சேர்க்கிறான்னா, ஏத்த கம்பெனிக்கார வேலை அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றல. எந்த கம்பெனி உங்களை அழைச்சிருக்கோ, எந்த கம்பெனி உங்களுக்கு வேலை கொடுத்திருக்கோ, அந்த கம்பெனி ஓனருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேலை செய்யணும். ஏனென்றால் சம்பளம் கொடுக்கிற அவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டீர்கள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள், நீங்கள் பரிசுத்த சந்ததி, ராஜரீக கூட்டம், ஆசாரிய கூட்டம். நீங்க தேவனுடைய பிள்ளையா இருந்து கொண்டு நீங்க சாத்தானுக்கு எப்படி ஊழியம் செய்யலாம்? நீ தேவனுக்கு விரோதமாக பொய் பேசும்போது, தேவனுக்கு விரோதமான இச்சைகளை நிறைவேற்றும் போது அவனவன் தன் வழியிலே போனால் நீங்கள் யாருடைய வேலையை செய்கிறீர்கள்? தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை. எதற்கு ஊழியம் செய்கிறீர்கள்? பிசாசுக்கு ஊழியம் செய்கிறீர்கள். பிசாசுதான் பாவத்தை செய்யும்படி தோன்றான், பிசாசுதான் இச்சைகளை அனுப்புறான், பிசாசுதான் பாவங்களை செய்வதற்காக அது வேலை செய்யலாம். நீங்க பாவம் செய்யும் போது, பொய் சொல்லும் போது, உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும் போது நீங்கள் தேவனுக்கு வேலை செய்யவில்லை. யாருக்கு ஊழியம் செய்கிறீர்கள்? பிசாசுக்கு ஊழியம் செய்கிறீர்கள். எல்லா வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், எல்லா சிறு பிள்ளைகளுக்கும் சொல்றேன், எல்லா முதியவர்களுக்கும் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையின்படி நடவாமல் உங்களுடைய இச்சையின்படி, உங்களுடைய விருப்பத்தின்படி, உங்களுடைய ஆசையின்படி நடந்தால் வேதம் சொல்ல ஒரு நாள் நியாய தீர்ப்பதை கொண்டு உங்களுக்கு வெறுக்குவார் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நான் செய்யறது எங்க அப்பாவுக்கு தெரியாது, நான் செய்யறது எங்க அம்மாவுக்கு தெரியாது, நான் செய்யறது புருஷனுக்கு தெரியாது, நான் செய்யறது மனைவிக்கு தெரியாது, நான் செய்யறது யாருக்குமே தெரியாது. நீ எந்த பாவம் பண்ணாலும் அந்த இடத்துல செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார், தேவன் அறிந்திருக்கிறார். நீ மறைவாக செய்யற காரியத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். செல்போன்ல எத்தனை லாக் போட்டு வச்சிரு, அந்த கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, காந்திக்கும் மறைவானது ஒன்றுமில்லை. இந்த பூமியில எதையும் நீ மறைக்க முடியாது. ஏனென்றால் நீ கர்த்தராக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. அல்லது இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். எதற்கு சொன்னால் நீங்கள் நானும் அவருடைய வழியிலே நடப்பதற்காக. கவனிங்க ப்ளீஸ், தயவு செய்து கவனிங்க வார்த்தைய. அவருடைய சத்தியத்தின்படி நடப்பதற்காக உங்களை அழைச்சிருக்கிறார். தவிர வாங்க நல்ல சந்தோஷமா இருங்க, நல்ல கார் வாங்குங்க, வீடை கட்டுங்க, பங்களா வாங்குங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க இருக்குல்ல, இதெல்லாம் வரும். நீங்க எதை செய்யணும்? அவருடைய சித்தத்தை செய்யும்படி, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி. அவர் சொல்றாரு, எப்படி இருந்தா முன்னால நம்முடைய இச்சைகளின்படி நடந்தோம். அவருக்குள்ள நாம இல்ல முற்காலத்துல நமது மாமிச இச்சையின்படி நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்?
நமக்காக ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினார். இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினார். இப்ப என்ன சொல்றாரு? மத்தேயுக்கு வாங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நான் வாசிப்போம். 16வது வசனத்திலிருந்து சத்தமா வாசிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 17, 21 வாசிருங்க. பரலோகத்தில் இருக்கிற சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் என்ன செய்வதில்லை? பிரவேசிப்பதில்லை. என்ன சொல்றாரு? 16வது வசனத்துல, அவர்களுடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள். இப்போ உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க. நீங்க என்ன கனி கொடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க என்ன கனி கொடுக்குறீங்க? வாலிப பிள்ளைகள்லாம் சொல்றேன், பெரியவங்களுக்கு சேர்த்து சொல்றேன், ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றவங்க சொல்றேன், உங்க எல்லாம் லாக் எல்லாம் கொடுத்துட்டு இப்ப என் முன்னால செல்போனை வைங்கன்னா எத்தனை பேர் ரெடியா வைப்பீங்க? ஒரு சிஸ்டர் கை தூக்குறாங்க, எல்லாம் கை தூக்குறீங்க. ஆஹா, கர்த்தர் நல்லவர், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய கனிகளினாலே நீங்கள் அவர்கள் அறிவீர்கள். நீங்க உங்க வேலை செய்யற இடத்துல இப்ப போற காலங்களில் சுவிசேஷம் சொல்ற ரொம்ப கடினமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ நம்ம எப்படி இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்கு அறிவிக்கணும்னா, உங்களுடைய கனிகளினாலே அவர்களை இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுகிறது, நீங்களுடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள். 17ஆம் வசனத்துல, அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். இப்ப நீங்க நல்ல கனி கொடுக்குறீங்களா கெட்ட கனி கொடுக்குறீங்களான்னு உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க. புருஷன் இடத்துல, மனைவி இடத்துல, பிள்ளைகள் இடத்துல, பெற்றோர்கள் இடத்துல, மாமனார் மாமியார் இடத்துல, மருமகள் இடத்துல, மருமகன் இடத்துல நீங்க என்ன கனி கொடுக்குறீங்க? வசனம் சொல்லுகிறது, நல்ல கனி கொடுக்கிற மரமும் அப்படியே நல்ல 17 அப்படியே நல்ல நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். உங்களை பார்த்து சொல்லணும், உங்க சர்ச்சுக்கு வரவங்களா நினைச்சேன் பாஸ்டர், அவங்க கிறிஸ்தவங்க தான், அவ்வளவு அன்பானவங்க, அவ்வளவு இரக்கம் உள்ளவங்க, அவ்வளவு நல்லவங்க, அவ்வளவு உதவி செய்யறவங்க, கெட்ட வார்த்தையே பேசாதவங்க, ரொம்ப உண்மையா இருப்பாங்க, பொய்யே பேசுனது இல்லை அப்படின்னு சாட்சி சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன மரம்? நல்ல நல்ல மரம். என்ன மரம்? நல்ல மரம். உங்களை குறித்து துர்ச்செய்தியை சொல்றாங்கன்னு வச்சுக்கிறோம், உங்களை குறித்து தவறா சொல்றாங்கன்னு வச்சுக்குவோம். வசனம் சொல்லுகிறது என்ன மரமா? அந்த கெட்ட மரத்தை என்ன செய்யணும், ஏசு என்ன செய்யணும் சொல்றாரு. வாங்க அடுத்த வசனம் 19 எல்லா சத்தம் வாசிங்க, வாசிங்கன்னு சொன்னேன் சத்தமா. நல்ல கனிகளான மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில வெட்டணும். அப்ப நம்ம பாச கொல்லணும். என்ன செய்யணும்? நல்ல கனி கூடாத மனுஷன் என்ன செய்யணும்? கொல்லணும். மரம் தான் வெட்டணும், மனுஷன் என்ன செய்யணும்? வசனம் சொல்கிறது, நல்ல கனி கொடுக்கலைன்னா வெட்டி போடுங்க. இயேசுடைய நாமத்தை தூஷிக்கிறவர்கள் அல்ல, இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல கனி கொடுக்க வேண்டும். இந்த நல்ல கனின்னு நிறைய காரியத்தை சொல்றேன். ஒரே ஒரு வருஷத்துல ஒரே காரியத்தை சொல்றேன், இந்த பொய் சொல்றேன்.
பொய். சரளமா வருது பொய். பொய் சரளமா வருது, அப்படியே கோர்வையா வருது. நம்மளால கண்டே பிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் இந்த வித்தை விதைத்தவன் யாரு? பிசாசு. பொய்யை விதைத்தவன் யாரு? பொய் என்ற வித்தை விதைத்தவன் யாரு? பிசாசு. அந்த பொய் என்ற அந்த வித்தை தூக்கி வெளியில போடுறது அவ்வளவு லேசான காரியம் இல்ல, அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல. அதை நீங்க தூக்கி வெளியே போட்டுட்டா, இந்த மெய்யான தேவன் உள்ள வந்துட்டாருன்னா உங்க வாழ்க்கை மெய்யாய் மாறிவிடும். உங்க வாழ்க்கை மெய்யான வாழ்க்கை மாறும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் மெய்யாய் மாறிவிடும், எல்லாம் ஆசீர்வாதமா மாறிடும். ஆனா பிசாசு விட மாட்டேங்கிறான். பிசாசு என்ன செய்ய மாட்டேங்கிறான்? விட மாட்டேன்றான். ரோமர் 7:24-25 வாசிப்போம். ரோமர் 7:24-25. எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் அந்த வசனத்தை கவனிங்க, ஸ்கிரீன்ல பாருங்க. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? அடுத்த வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதிலே தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்திற்கும் ஊழியம் செய்கிறேன். அந்த வசனத்தை வாசிக்கும் சந்தோஷமா இருக்குல்ல? இந்த வசனத்தை வாசிக்கும் சந்தோஷமா இருக்குல்ல? நம்ம பவுலே இப்படிதான் இறந்திருக்காரு. என்னது? பவுலே இப்படிதான் ஊழியம் பண்ணியிருக்காரு. மாம்சத்துக்கு ஊழியம் பண்ணியிருக்காரு, தேவனுக்கு ஊழியம் பண்ணி இல்ல இல்ல இல்ல. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்க முடியும்? ஏனென்றால் இந்த உலகத்துல பிசாசின் காரியங்கள் அதிகமா இருக்குது. நீங்க இந்த பிசாசை நீங்க மேற்கொள்ளணும்னா நீங்க தேவனுடைய ஆவியினாலே புதுப்பிக்கப்படணும். பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கவனிங்க, பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை எப்பொழுது நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்பொழுதுதான் பிசாசு அதி தீவிரமான இடத்துல வருவான். அப்போ அவனை எதிர்த்து நின்று நாம் அவரை ஜெயிக்க வேண்டும். இல்லை என்றால் வசனம் மத்தேயு சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் எங்கே பிரவேசிப்பதில்லை, பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை. நாம் எதற்காக பயணப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னா அந்த பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறுவதற்கு தான் போயிட்டு இருக்கிறோம். சும்மா இந்த உலகத்துல காரம் வாங்கும், பங்களா வாங்கும், நல்லா சாப்பிட, நல்லா தூங்கணும், நல்ல வேலை பார்த்து, நல்லா சம்பாதிச்சு, நல்லா சேர்த்து வச்சுட்டோம், ஆஹா போறோம், அப்படி இல்லை. இது டெம்பரவரி, இது நிரந்தரம் இல்லாதது, இது நிலையற்றது. எப்படி நாள் விட்டுட்டு தான் போறோம், எதை சம்பாதிச்சாலும் விட்டுட்டு தான் போறோம். எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை. ஆனால் நிரந்தரமாக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பரலோகத்தில் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் ஆயத்தம் பண்ண பின்பு நீங்களும் வந்து என்னோடு இருக்கும்படி நான் வந்து உங்களை என்ன செய்வேன், என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன இயேசு அங்க போய் நித்திய நித்தியமாய் அவரோடு வாழப்போகிறோம். அந்த நித்திய நித்தியமாய் வாழப்போவதற்கு அவர் விரும்புகிற வாழ்க்கை உண்மை உள்ள வாழ்க்கை. இன்னைக்கு உண்மை உள்ள வாழ்க்கை வேணும். இன்னைக்கு புருஷனுக்கு உண்மையா இருக்கணும், மனைவிக்கு உண்மையா இருக்கணும், பெற்றோருக்கு உண்மையா இருக்கணும், பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கணும், நீங்க வேலை செய்யற இடத்துல உண்மையா இருக்கணும். தேவனை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. தேவனை பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவனை பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த பொய்யை களைந்து போட்டு அவனவன் மெய்யை பேச கடவன். அப்போ வாசிக்கலாம். ரோமர் 6க்கு வாங்க. ரோமர் 6:6 வாசிங்க. ரோமர் 6:6. இப்ப பவுல் என்ன சொல்றாரு? நான் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். கவனிங்க, வார்த்தை கவனிங்க பிளீஸ். வார்த்தை தேவன் தருகிற அற்புதமான வார்த்தை. உங்களுக்குள்ள இந்த மாமிசத்துல நமக்கு பாவ சரீரத்துக்குள்ள பாவத்துக்கு ஊழியம் செய்ய முடியாத, பொய்யை பேச முடியாத நம்முடைய சரீரம் இருக்கிறது. இந்த பழைய மனுஷன். ஆண்டவர் சொல்றார், நீ புதிய மனுஷனாய் வாழணும்.
நீ புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளணும், நீ புதிய மனுஷனா ஜீவிச்சாதான் அவனுக்கு பரலோகத்துல இடம் தருவேன், இல்லைன்னா அவனை வெட்டி போட்டுருவேன்னு சொல்றாரு. நீ பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு சொல்றாரு. இங்க ரோமர் 6:6 வாசிக்கிறோம், இனிமே நான் எதற்கு ஊழியம் செய்ய மாட்டேன், பாவ சரீரத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட எங்க அறையப்பட்டதாம், சிலுவையில் அறையப்பட்டது. சிலுவையில் அறையப்பட்டது. உங்க பழைய மனுஷனை எங்க அடிச்சிருக்கு? சரி, பஸ்டாவில கவனிங்க, பஸ்டாவில 3 சிலுவை செய்தார்கள். பஸ்டா பண்டிகையில கொலை செய்வதற்காக, சிலுவையில் அடிப்பதற்காக எத்தனை சிலுவை செய்யப்பட்டது? 3 சிலுவை. 3 சிலுவை யாராருக்கெல்லாம் செய்யப்பட்டது? சொல்லுங்க, யாராருக்கெல்லாம்? சத்தங்க என்னங்க? இயேசுக்கா? இயேசுக்கு 1, கல்லனுக்கு 2. அப்படியா? சார் அமைதியா சொல்லுங்க, அப்படியே கேட்டு அப்படியே சொல்லுங்க. எத்தனை சிலுவை செய்யப்பட்டது? 2 சிலுவை யாருக்கு? கல்வனுக்கு. 1 சிலுவை யாருக்கு? ஏசப்பாவுக்கு. இல்ல, 1 சிலுவை பரபாசுக்காக செய்யப்பட்டது. 1 சிலுவை யாருக்காக செய்யப்பட்டது? பரபாசுக்காக செய்யப்பட்டது. சபை சரித்திரம் சொல்லுது. சபை சரித்திரம் என்ன சொல்லுகிறது சொன்னால், இந்த சிலுவை யாருக்காக செய்யப்பட்டது? பரபாசுக்காக செய்யப்பட்டது. இந்த பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும். இந்த இயேசுவை அந்த சிலுவையில் அடியும். சிலுவையில் தொங்க வேண்டியவன் பரபாஸ் என்ற மனுஷன். அவன் ஒரு கொள்ளைக்காரன், அவன் எதிர்ப்பாளி, அவன் ஒரு தீவிரவாதி. இந்த பரபாசை எங்களை விடுதலையாக்கி இயேசுவை அந்த சிலுவையில் அடியும் என்று ஜனங்கள் எல்லாம் கோஷமிட்டார்கள். இந்த பரபாஸ் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல பரபாசை விடுதலையாக்கி இயேசு என்றும் ரட்சகர் நமக்காக பங்கினார். இன்னைக்கு இந்த பவுல் எழுதும்போது என்ன சொல்றாரு? நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ ஒண்ணு கவனிச்சுக்கணும், இந்த நடுவில் இருக்கிற சிலுவை பாஸ்டர் தேவராஜ் செய்யப்பட்டது. நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார். நான் செய்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டிய நான், இயேசு என்ற ரட்சகர் எனக்காக சிலுவையிலே தொங்கினார். இப்ப என் பழைய மனுஷனுடைய சுவாபம், பழைய மனுஷனுடைய கிரியைகள் எல்லாம் எங்க அடிக்கப்பட்டிருக்குது? சிலுவையிலே. போன வாரம் பிரசங்கம் பண்ணார்ல, 5 காயங்கள். எத்தனை? இப்ப 2 கையில சிலுவையில் அடிச்சாச்சு, காலில் சிலுவை அடிச்சாச்சு. என்ன அடிச்சாச்சு? இப்ப சொல்லுங்க. 2 கையில ஆணி அடிச்சாச்சு, சிலுவையில் அடிச்சாச்சு, காலில் அடிச்சாச்சு. யாரை அடிச்சாச்சு சொல்றாரு? வசனம் சொல்லு. நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இப்ப என்ன 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 அர்த்தம்? உங்க பழைய மனுஷனை எங்க அடிச்சிருக்கு? சிலுவையில் அடிச்சிருக்கு. எங்க அடிச்சிருக்கு? சிலுவையில் அடிச்சாச்சு. இப்ப நான் உங்களை திட்டுறேன், இல்ல யாரோ ஒருத்தர் உங்களை திட்டுறாங்க, யாரோ ஒருத்தர் உங்களை கேலி பண்றாங்க, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பிரச்சனை பண்றாங்க. நீங்க சிலுவையில இருந்து இறங்கி அடிப்பீங்களா? இயேசு சொன்னார்ல, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லுவீங்களா? உங்கள் பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்திருக்கிறீர்கள். 6வது வசனம் சொல்லுது, ரோமர் 6:6 நம்முடைய பழைய மனுஷனை எங்க அடிக்கப்பட்டிருக்குது? பழைய மனுஷன் என்னது? கோபம், எரிச்சல், சண்டை, மூர்க்கம், வைராக்கியம், ரெண்டகம் பண்ணுதல், கோல் சொல்லுதல், பிரிவினை உண்டாக்குதல், பொய் சொல்லுதல். எங்க அடிச்சாச்சு? சிலுவையில் அடிச்சாச்சு. சிலுவையில் அடிச்ச நம்ம டெய்லி என்ன செய்யறோம்னா, காலையில உருவி விட்டுறோம். ஆணியை உருவி விட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு போய் கத்தாவே என்னை மன்னிங்க ஆண்டவரே, திரும்ப நீங்க அடிச்சுக்கிறீங்க. நான் பாவி ஆண்டவரே, என்னை மன்னி ஆண்டவரே.
திரும்ப காலையில அடிச்சு சிலுவையில் அடிச்சுட்டு நல்லா தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு ஆணையெல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் செய்ய வேண்டிய சேட்டையெல்லாம் செஞ்சுட்டு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு எவனோட திட்டணும், எவனோட பேசணும், எவனோட குறை சொல்லணும், எவனோட சண்டை போடணும், எவனோட கெட்ட வார்த்தை பேசணும், எங்க போய் சொல்லணும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு போகும்போது கட்டாவே சிலுவையில் அடிச்சு கொடுக்குறேன். வசனம் சொல்லுது, பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று. அப்போ ஒண்ணு நினைக்கிறோம், நான் செத்துட்டேன், ஏசு எனக்குள்ள வாழ்றாரு, எந்த எந்த பாவ சுவாபம் என்னை அணுகாது, எந்த பாவ சுவாபம் என்னை தொடாது, நான் பாவத்துக்கு அடிமைப்பட்டவன் அல்ல, நான் இயேசுவுக்கு அடிமைப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப திரும்ப எபேசியர் வரும் 4ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கலாம். எபேசியர் 4, 22, 23. அந்தபடி முந்தைய நடக்கக்கூடிய மோசம்போக்கு இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு மெய்யான நீதியிலும் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும் போதுக்கு ஒரு வசனத்தை காட்டுறேன். கொலோசியர் 3:9 வாசிங்க. கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 3:9. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை சொன்ன, பொய். இதுல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னா போதும், பாவமே பண்ண மாட்டேன். இன்னைக்கு எங்க போனாலும் பொய். ஆரியப்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நான் பெரியார்ல இருக்கேன், வடக்கடையில் உட்காந்துக்கிட்டு நான் டீ கடையில் இருக்கின்றேன், டீ கடையில் உட்காந்து வடக்கடையில் இருக்கின்றேன். எங்க போனாலும் பொய். பொய்யை கட்ட சொல்றது, பொய்ன்ற வார்த்தையை சொல்லி நமக்கு சொல்றாரு. ஒருவருக்கு ஒருவர் என்ன சொல்லாதிருங்கள், பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் என்ன செய்யுங்கள், களைந்து போட்டு. அடுத்த வசனத்தை வாசிங்க. புதிய மனுஷனை என்ன செய்யுங்க, தரித்துக் கொள்ளுங்க. அடுத்த வசனம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? புதிய மனுஷனுக்குரிய உடை, புதிய மனுஷனுக்குரிய ஆடை, புதிய மனுஷனுக்குரிய தோற்றம், புதிய மனுஷனுக்குரிய காரியங்களை நீங்க போட்டிருக்கீங்க. அதனால சொல்றாரு, நீங்க பொய் சொல்லாதீங்க, பொய் பேசாதீங்க. அவன் உண்மையை பேச கடவன். நான் சிருஷ்டித்த தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். பொய் பேசாதீங்க, பொய் பேசாதீங்க, பொய் பேசாதீங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பொய் சொல்லாது. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ள நீங்க வரணும். இந்த பொய் என்னோட தூக்கிறீங்க. சில நேரங்களில் சரளமா வந்துடுது, சில அப்படியே ஜாலியா வந்துடுது, சிலர் அப்படியே சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். இல்லை, இது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் உங்களை தடை செய்கிற ஒரு சின்ன காரியம் தான், சின்ன பொய் தான், சின்ன காரியம் தான், சின்ன பாவம் தான். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை போகக்கூடாது தடை செய்கிறது. அதான் சொல்லி, தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் புதிய மனுஷனை நீங்கள் என்ன செய்யுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷன் நீங்கள் என்ன செய்யுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எப்படி இதை தரித்துக் கொள்வது என்பது மட்டும் சீக்கிரம் பார்த்து முடிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13 வருஷத்தை வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம். நீங்க யாரு? தேவனுடைய பிள்ளை. நீங்க யாரு? பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொண்டீர்களே. நான் தேவனுடைய சாயலா இருக்கிறேன், தேவனுடைய சிருஷ்டிப்பா இருக்கிறேன். இந்த யோவான் 1:12 சொல்லுது, நீங்க தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துட்டாரு. நீங்க தேவனுடைய பிள்ளை. இப்ப 13ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாவது பரவாமல்
தேவனாலே பிறந்தவன். இந்த பிறப்பை சொல்ற மனுஷிய பிறவை சொல்லல, மனுஷியத்துல காணப்பட காரியத்தை சொல்லல. சிவப்பா இருக்க கருப்பாக முடியாது, கருப்பா இருக்க சிவப்பாக முடியாது, வெள்ளை முடி கருப்பாகாது, குட்டையா இருக்க நெட்டையாக முடியாது. இந்த மாற்றத்தை பற்றி சொல்லவில்லை. இதுதான் சொல்றாரு, அவர் இரத்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது நீங்கள் பிறக்கிறதை பத்தி இங்க பேசல. நீங்கள் எப்படி பிறந்திருக்கிறீர்கள்? தேவனாலே பிறந்திருக்கிறீர்கள். இந்த உள்ளான மனிதனிலே, உங்க இருதயத்தின் சிந்தனைகளிலே. அல்லேலூயா. நான் ஆவி ஆத்மா சரீரம் என்ற அந்த தலைப்புல நான் பேசும்போது சொல்லியிருக்கிறேன். இந்த தேவதாஸ்ன்றது இந்த சரீரத்துல இல்ல, இந்த உள்ளுக்கு இருக்கிற ஒரு ஆளு, அவன் தான் தேவதாஸ். யாரு? இந்த உள்ள ஒரு ஆள் இருக்கான் பாருங்க, அவன் தான் தேவதாஸ். இப்ப நான் இப்ப கருப்பா இருக்கேன், நான் ஒரு பியூட்டி பார்லர் போய் நல்ல சிவப்பாயிட்டு வந்துடுவேன். என் முடி அங்கங்க வெள்ளையா இருக்கு, டை அடிச்சு நெஞ்சிருவேன், இதா வந்துருவேன். நான் ஒரு ஹீல்ஸ் வச்சிருக்கிற ஒரு ஷூ போட்டேன்னா கொஞ்சம் உயரமா வந்துடுவேன். என்ன கொஞ்ச நாள் ஒரு டயட் ஃபாலோ பண்ணேன்னா ஒல்லி ஆயிடுவேன். இந்த இதெல்லாம் இல்லை, இது தேவதாஸ் அல்ல. நம்ம நினைக்கிற இதைத்தான் தேவதாஸ் நினைச்சிட்டு இருக்கிறோம். என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? சரீரத்தை நினைக்கிறோம். இல்ல, இந்த சரீரம் இல்ல, இந்த உள்ளுக்குள்ள ஒரு ஆள் இருக்கா பாருங்க, இந்த உள்ள இருந்து யோசிக்கிறா பாருங்க. சோதர மாஸ்டர் சோதர மாஸ்டர், இந்த ஆளு வேற வந்துருக்காரு, இங்க கடை கடைக்கு வந்தாலும் நிக்கிறாரு, எங்க போனாலும் நிக்கிறாரு. இந்த உள்ளுக்குள்ள பேசுறா பாருங்க. நான் என்ன வந்தேன், அந்த ஆளு நொய்கிட்டே இருக்காரு. முடிய வெட்டுன்றாரு, சேவ் பண்ணுன்றாரு, அதை செய்யாத, அங்க நிக்காதன்றாரு, இங்க உட்காராதன்றாரு, அதை பண்ணாதன்றாரு. சோதர மாஸ்டர் சோதர மாஸ்டர் சோதர மாஸ்டர். இந்த உள்ளுக்கு இருக்கா பாத்தீங்களா, அவனைத்தான் சொல்ற. இந்த உள்ளான மனிதனை குறித்தான் சொல்றாரு, நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். இந்த உள்ளுக்குள்ள வெளியில தோற்றத்தை காண்பிக்கிற அந்த மனுஷனை தான் சொல்றாரு, நீங்கள் தேவனை கழித்துக் கொள்ளுதல் சொல்றாரு. இந்த பழைய மனுஷனுக்குரிய சுவாபங்களை விட்டுறீங்கன்னு சொல்றாரு. அதே யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. இதை பத்தி சொல்வது யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். 3:5. யோவான் 3:5. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். இப்போ என்ன சொல்றாரு, நீ தேவனால் பிறந்தவன். இந்த பிறந்தவன் எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். இன்னைக்கு ஒரு பிறம் பிறந்துட்டோம் ஜலத்தினால, எத்தனை ஞாபகம் எடுத்தோம், ஒரு பிறம் முடிஞ்சு, ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு பிறகு சொல்றாரு, என்னது? ஆவியினாலும். ஆவினால் பிறக்கிற என்ன? அந்நிய பாஷை பேசுறது ஆவினால், அது ஒரு வகை ஆவி நிறைவுதான். ஆனா இங்க என்ன சொல்றாங்க, ஆவினால் பிறவாவிட்டால் என்னன்னா, தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்து ஆபரேட் பண்றது, வேலை செய்யறது. தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்து வேலை செய்யறது. இப்ப உங்க ஆவி வேலை செய்தா, தேவனுடைய ஆவி வேலை செய்தான்றதுலாம் இங்க வசனம் சொல்லுது. எனக்குள்ள இருந்து ஜென்ம சுவாப வேலை செய்தா, தேவனுடைய ஆவி வேலை செய்தா. ஒரு பிரச்சனையில, ஒரு சூழ்நிலைகள்ல, ஒரு தேவையில, ஒரு காரியத்துல நான் எந்த ஆவி வேலை செய்யறதுக்கு நான் விட்டு கொடுக்குறேன்? பரிசுத்தமா வாழ்றதுக்கு என் வாழ்வை விட்டு கொடுக்குறேனா, இல்ல பாவம் செய்யறதுக்கு விட்டு கொடுக்குறேனா? ஜலத்தினால பிறந்துட்டோம், ஆவியின் அபிஷேகம் இருக்குது. ஆனால் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றோம் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம சுவாபத்தை வெளிப்படுத்துறதுக்கு நினைக்கிறோம். கோபம், வைராக்கியம், சண்டை, பொய். இன்னைக்கு தியானிக்கிறது பொய். ஆண்டவர் எனக்குள்ள வச்சுக்கிட்டு, ஆண்டவரை வச்சுக்கிட்டு என்ன பேசுறோம்? பொய் பேசுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அவன் தன் சகோதரத்துல மெய்ய பேச கடவன். மெய்ய பேசணும், உண்மையை பேசணும், தேவட வார்த்தையை பேசணும், தேவட வசனத்தை பேசணும். இப்ப சொல்றாரு, நீங்க ஜலத்தினாலும் ஆவியால் பிறவாவிட்டால் தேவனை என்ன செய்ய மாட்டீங்க, இருக்க மாட்டீங்க. இப்போ ஆவியில நடக்கணும்னா என்ன செய்யணும்? 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் இருக்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய
அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வித்து இருந்துச்சு. அது என்ன வித்துனா பாவ வித்து. இந்த பாவ வித்து விளைச்சதுனால இந்த பாவம் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, பழைய பாவ வித்து அல்ல, இந்த வித்து எப்படிப்பட்டதா? அழிவுள்ள வித்தினாலே அல்ல, இன்னைக்கு நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே. எந்த வித்து? அழிவில்லாத வித்து. அழிவில்லாத வித்து எங்க இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனத்தை உள்ள அனுப்ப 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 அனுப்ப, அந்த வசனத்தை தியானிக்க தியானிக்க தியானிக்க, இந்த வார்த்தையை உள்ள அனுப்ப அனுப்ப என்ன வேண்டும்? எல்லாத்திலையும் மாற்றம் ஏற்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை எப்படி இருக்குன்னு சொல்லி வேகமா பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை எங்க இருந்தது? தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தையாகிய கடவுள். வார்த்தையை வாசிக்கிறேன் என்ன அர்த்தம்? கடவுளை உள்ள அனுப்புறேன்னு அர்த்தம். வேத புத்தகத்தை வாசிக்க வாசிக்க ஆண்டவர் உள்ள வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். வார்த்தை உள்ள போய் உங்களை மாற்றும். இந்த பழைய மனுஷனை களைந்து போடும், இந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள சொல்லும், இந்த புதிய மனுஷனுக்குரிய நடக்கைகளை சொல்லி கொடுக்கும். நிருபங்களை திரும்ப திரும்ப வாசிக்கணும், கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும், பவுல் நிருபங்களை வாசிக்கணும், அப்போஸ்தலர்கள் புத்தகத்தை வாசிக்கணும், வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கணும். எல்லா புத்தகத்தை வாசிக்க வாசிக்க தியானித்து என்ன சொல்லிருக்கு என்ன சொல்லிருக்கு என்ன சொல்லிருக்கு என்ன சொல்லிருக்கு தியானிக்க தியானிக்கதான் வசனம் சொல்லுகிற அந்த வார்த்தை எப்படி இருந்ததாம்? தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை என்னவா இருந்தது? தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி நமக்குள்ளே வெளிப்பட்டது. இந்த வார்த்தை கடவுள். கடவுளாகி இந்த வார்த்தையை உள்ள அனுப்பும் போது நமக்கு மாற்றம் ஏற்படும். கடைசி வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 2:20 வாசிக்கலாம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எங்க பிழைத்திருக்கிறேன்? விசுவாசத்தினாலே பிழைத்திருக்க. கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க ப்ளீஸ், தயவுசெய்து கவனிங்க. சிலுவையில் அறையப்பட்டேன். ஏற்கனவே நான் சொன்னேன், உங்களை எங்க அடிச்சாச்சு? சிலுவையில் அடிச்சாச்சு. உங்களை ஏசினாலும் சரி, உங்களை பேசினாலும் சரி, உங்களை திட்டினாலும் சரி, உங்களை அடிச்சாலும் சரி, உங்களை மிதிச்சாலும் சரி, புறம் கூறினாலும் சரி, உங்களை எவ்வளவு அவதூறு பேசினாலும் சரி, சிலுவையில் அடிச்சாச்சு. நீ இறங்கி வர முடியாது. அல்லேலூயா. நீங்க இறங்கி வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க பழைய மனுஷனை தரித்துக் கொண்டீர்கள் அர்த்தம். இந்த பழைய மனுஷனை தரித்து புதிய மனுஷனை தரித்துக் கொள்வது அவ்வளவு லேசானதல்ல. தேவனுடைய வசனம் உள்ள போக போகதான் மாற்றம் ஏற்படும். மாற்றம் ஏற்படும். மாற்றம் ஏற்படும். தேவனுடைய வார்த்தை உள்ள அனுப்ப அனுப்ப பொய் பேச மாட்டோம். தேவனுக்கு விரோதமான குறை சொல்ல மாட்டோம். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா நம்ம பேச மாட்டோம். தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமா பேச மாட்டோம். தேவனுக்கு விரோதமான காரியத்தை பேச மாட்டோம். 2ஆம் வாசத்தை ரோமர் 6:6 நாம் எதை பேசிக்கிறோம்? பாவம் செய்ய முடியும் அழைக்கல. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யார். நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் தேவனுக்கு உண்மையா இருப்பேன். இந்த மாற்றம் வந்துருச்சுன்னா, உங்க உள்ளான மனிதன் மாற்றம் ஆயிடுச்சுன்னா, வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதம் வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய பங்களா இருக்கு. அந்த பங்களாவை திறக்கணும் அப்படின்னா சின்ன சாவி தான். அந்த சாவியை திறந்தா பங்களாக்குள்ள போயிடலாம், அந்த அரண்மனைக்குள்ள போயிடலாம், அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போயிடலாம். பரிசுத்தம் தேவனுடைய வார்த்தை என்ற அந்த வார்த்தைக்குள்ள நீ வரும்போது, அந்த பொய்யை களைந்து போடும்போது, பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனாகி கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும் போது அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாயிடும். கண்களை முடிச்சோம் பண்ணும். ஆண்டுடைய வார்த்தைக்கு நன்றி. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் கொடுக்கும். ஆண்டவரே, அவனவன் மெய்யை பேச கடவுள் என்ற வார்த்தை சொல்லி ஆண்டவரே,
அந்த மெய்யை பேசுறதுக்கு